எங்களுக்கோ BMW பென்ஸுகளோ டிஃபெண்டரோ பெரிய விலை கொடுத்து வாங்குவதற்கு பணம் இல்லை. ஆகையால் ஆட்டோக்கள் தான் எங்களுக்கு BMW பென்ஸாக தெரிகிறது. ஆகையால் தான் இவர்கள் அலங்காரம் செய்கிறார்கள். அலங்கார பொருட்களை ஏன் நாட்டுக்கு இறக்குமதி செய்கின்றனர்? அந்த ஒரு சில பேருந்துகளை பார்க்கும்போது உள்ளே ஒரு கோவிலுக்கு போனதை போல் தான் தோன்றும். நாளுக்கு நாள் பரிசோதனை நடத்துகின்றார்கள். எதற்கு? தனியார் பேருந்து இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள் நடத்துவதை சரியாக நடத்துகின்றார்களா? இலங்கை போக்குவரத்து சபைக்கு தனியார் பஸ்களுக்கு ரேஸ் உள்ளது. இதற்கான காரணம் என்ன? இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் முதற்கட்டமாக. இன்று இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் பார்களை திறந்து உள்ளீர்கள். அப்போ அதை எதற்காக திறந்துள்ளீர்கள்? யார் குடிப்பதற்கு? அப்புறம் குடித்து விட்டு குடிபோதையில் வாகனத்தை செலுத்துகிறார்கள். வெளிநாட்டு பஸ்களில் இப்படி பெல்ட்லாம் சீட் பெல்ட் போட்டு செய்யணும். அப்படியாப்பட்ட சீட் பெல்ட் போட்டு ஓடுற நீங்கள் ஓடுகலாம், எங்களது ஊர்களில் உங்களால் ஓட முடியும். ஏன்னு கேட்டால் இப்படி நாங்கள் வளைவுகளை எடுக்கின்ற சமயத்தில் இந்த இடுப்பு பகுதியில் அந்த பெல்ட் போய் இருக்கின்ற சமயத்தில் எங்களால் சில நேரங்கள் மூச்சு கூட எடுக்க முடியாமல் உள்ளது. இன்றைய நாட்டு ஜனாதிபதிகள் கூட கூறினீர்கள், என்னிடம் 400 ஃபைல்கள் உள்ளது. இந்த 400 ஃபைல்களில் சாரதிகளுக்கு மாத்திரமா இத்தனை சட்டங்களை நீங்கள் போடுகிறீர்கள். மண்ணெண்ணெய்க்கான விலை குறைத்தீர்கள். மண்ணெண்ணெய் போட்டால் நாங்கள் வாகனம் செலுத்துகின்றோம். இல்லை, எங்களது வாகன உதிரிப்பாகங்கள் விலைகளை குறைக்கவில்லை. இன்றைய ஆயில் லிட்டர் ஒரு லிட்டர் ஆயில் விலை எவ்வளவு தெரியுமா? இன்று நாடு போதையில் மூழ்கிவிட்டது. 180%, பகிரங்கமாக கூறி 180% போதையில் மூழ்கிவிட்டது. இதனை முதல் காப்பாற்றுங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகளை. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். எங்களுக்கு தெரியும், நாட்டில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு தேசிய வேலை திட்டம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் முதற்கட்டமாக இந்த வாகனங்கள், தனியார் வாகனங்களாக இருக்கலாம், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளாக இருக்கலாம், அதே போல் மிகவும் இந்த முச்சக்கர வண்டிகள், இந்த மாதிரி வாகனங்களுக்கு வந்து இந்த மோடிஃபை பண்ண விடயங்கள், மேலதிகமாக சேர்த்து கொள்ளப்பட்ட இந்த உதிரிப்பாகங்களை வந்து நீக்குமாறு போலீசாரால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த சாரதிகளால். ஒரு பக்கம் இது வந்து நல்ல விடயம், நிச்சயமாக இது வந்து வரவேற்கத்தக்க விடயம். இந்த மேலதிகமாக சேர்த்து கொள்ளப்பட்ட பாகங்களால், மேலதிகமாக இணைக்கப்பட்ட பாகங்களின் காரணமாக நிறைய விபத்துக்கள் ஏற்படுகின்றது. சாரதிகளுடைய கவனங்கள் திசை திருப்புகின்றது. எங்களுக்கு தெரியும், அந்த ஒரு சில பேருந்துகளை பார்க்கும்போது உள்ளே ஒரு கோவிலுக்கு போனதை போல் தான் தோன்றும். காரணம், அங்கு அவ்வளவு விடயங்கள் அங்கு இருக்கும். மத வழிபாட்டு அனைத்து விடயங்களும் இருக்கும், சமய சிலைகள் இருக்கும். இவ்வாறு நிறைய விடயங்களை எங்களுக்கு இந்த பேருந்துகளில் காணக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக தூர பிரதேசங்களுக்கு பயணிக்கின்ற பேருந்துகளை பார்த்தால் சத்தம், அந்த வாகனங்களுடைய பாடல்களை சத்தமாக ஒலிபரப்பிக் கொண்டுதான் அவர்கள் செல்வார்கள். அதே போலதான் வாகன சாரதி, அதாவது பேருந்து ஓட்டுநர் இருக்கின்ற அமர்வுகளாக இருக்கலாம், ஏனைய முன்பகுதிகளாக இருக்கலாம், கண்ணாடி கூட சரியாக தெரியாத அளவுக்கு ஒரு சில பேருந்து சாரதிகள் அவர்களுடைய பேருந்துகளை அவர்கள் ஆசையினால் இவ்வாறு மோடிஃபை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவை இதுதான் இப்பொழுது இந்த போலீசாரால் இவற்றை அகற்றுவதற்கான ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் இதை அகற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இப்பொழுது போலீஸ் திணைக்களத்தால் கூறப்பட்டிருக்கின்றது. முதலில் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம் இந்த காணொலியிலே. அதுக்கு முன்னதாக ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். இப்பொழுது நாங்கள் வெளியிடுகின்ற ஒரு சில காணொலிகளுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது நிறைய பேர் நாங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த விடயங்களை சொல்ல வருவதாக நினைத்துக் கொள்கின்றீர்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். காரணம், அரசாங்கத்தினால் நாட்டிற்கு நன்மை பயக்கின்ற அனைத்து விடயங்களிலும் நாங்கள் முன்னின்று நாமும் ஒத்துழைத்து செயற்படுவதற்கு என்றுமே தயாராக இருக்கின்றோம். அது எங்களுடைய கடமையும் கூட, அது வரவேற்கும் ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எதிராக யாருக்கும் செயற்படவில்லை என்பதை கூறிக்கொண்டு, மக்கள் ஊடகமாக நாங்கள் செயற்படுவதால் மக்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற கருத்துக்களையும் எடுத்து நாங்கள் தெரிவிக்கப்பட வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்கள் என்ன கூறுகிறார்கள், இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு பற்றி, இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து மக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது குறித்தான் நாங்கள் அந்த மக்கள் குரலை கேட்டு உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் நாங்கள் எடுக்கிற நேர்காணலில்
அவரவர் நாங்கள் பேசும் நேர்காணலில் இருக்கின்ற பிரமுகர் கூறுகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். ஆகவே அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுவதற்கு நாங்கள் என்றுமே தயாராக இல்லை. அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் சமூகத்திற்கு நாட்டிற்கு நன்மை பயக்குமானால் நிச்சயமாக அதோடு சென்று செயற்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது பேசிய விடயத்திற்கு வரலாம். இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார் இந்த நேர்காணலில் ஒரு பேருந்து சாரதி, தனியார் பேருந்து சாரதி, 155 பேருந்துகள் தெரியும், மட்டக்குழி கொழும்பு பேருந்துகள் அந்த ரூட்டில் ஓடக்கூடிய ஒரு பேருந்து தான் அது. அந்த சாரதி திரு பிரசாத் அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடங்களில் ஒரு சில முக்கியமான விடயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதுக்கு பின்பாக பெரிதாக ஊடகங்களில் நீங்கள் வெளிவரவில்லை, உங்களுடைய எந்த விதமான கருத்துக்களும் வெளியாகவில்லை. இப்பொழுது நாங்கள் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்விதான். இப்போது புதிய அரசாங்கம், ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்காங்கிற ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நாங்கள் பேசுவோம், இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிளீன் ஆகணுமா இல்லையா? ஆரம்ப காலங்களில் கடந்த கால ஆட்சிகளில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வருகை தந்த ஆரம்பத்தில் நாட்டை அலங்கரிக்கப்படுகிறோம் என்று பாதைகள் எங்கும் அலங்காரம் செய்யப்பட்டார்கள். ஆட்சிகளோ கவுந்து விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். இவர்கள் ஆரம்ப கால பயணத்தை மேற்கொண்டால் கிளீன் ஸ்ரீலங்கா என்கிறார்கள். இந்த நாட்டில் துப்புரவு பண்ணுவதற்கு என்ன இருக்கிறது? இந்த நாடே துப்புரவு பண்ணப்பட்டு தான் உள்ளது. ஏனென்றால் இந்த நாடு வீதிகள் ஒரு கதை உள்ளதெல்லாம். வீதி எங்கும் கொட்டி கிடக்கிறது பணம், அதை எடுத்து செல்வதற்கு ஆட்கள் இல்லை என்று. ஏனென்றால் மூளையை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. இப்போ ஆரம்ப கட்டமாக தற்சமயம் நிறைய பிரச்சனைகள் வருகிறது சாரதிகளுக்கு. இந்த வாகன பிரச்சனைகள், இந்த வாகனத்தில் இந்த நாட்டு சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றோம், சட்டத்தில் சிலவற்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. தற்சமயம் நாட்டு சட்டத்தில் என்னை பொறுத்த மட்டும் நானும் ஒரு சாரதி என்ற ரீதியில் கூறுகின்ற ஒரு சட்டத்தில் இவர்களெல்லாம் கூறுகின்றார்கள் வாகனங்களை அலங்கரிக்கிறோம் என்று. வாகனத்தை அலங்கரிக்கிறோம் எங்களது பணத்தில், நாட்டு அரசாங்கத்து பணத்தில் அல்ல. நாங்கள் நாட்டு அரசாங்க பணத்தில் நாங்கள் அலங்கரிக்கவில்லை, எங்களது சொந்த பணத்தில் அலங்கரிக்கிறோம். தவறுகள் உள்ளது. ஏனென்றால் எங்களது முன்னுக்குள்ள சாரதிக்கு முன்னால் உள்ள விண்ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் கூறியபடி சிலைகளை அகற்றுகின்றோம், ஸ்டிக்கர்களை நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம். வாகன சாரதிகளாக நாங்கள் செயல்படுகிறோம். நீங்கள் கூறுகின்றீர்கள் வெள்ளை எறும்பு பாவிக்கப்படுவதால் விபத்துக்கள் அதிகம் என்று. இன்றைய காணொலிகள் நீங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடந்த 2-3 நாட்களுக்கு மேலாக பல்வேறுபட்ட தொலைக்காட்சிகளில் வந்த வண்ணம் உள்ளது புகைப்படங்கள். அந்த புகைப்படங்களில் கூறப்படுகிற விடயங்கள் என்னென்னா, தனியார் பஸ்களை மாத்திரம்தான் நீங்கள் எல்லாரும் சுட்டி காட்டியுள்ளீர்கள். இது இலங்கை அரசு பேருந்து. இது அவிசாவளை டிப்போவுக்கு சொந்தமான இந்த பேருந்து இன்று காலை 8-10 மணி அளவில் தலைநகர் கொழும்பிலிருந்து ஹட்டனுக்கு செல்லுகின்ற இந்த பேருந்து. ஹட்டனிலிருந்து கொழும்புக்கு எத்தனை பரிசோதனை நிலையங்கள் உள்ளது, எத்தனை காவல் நிலையம் உள்ளது, எத்தனை ஊடகங்கள் உள்ளது, எத்தனை ஊடகவியலாளர்கள் உள்ளது. நீங்கள் கூட இந்த புகைப்படத்தை நீங்கள் கூட சேகரித்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இன்று காலை இது பஞ்சகாவத்தை வளைவுகுடா பகுதியில் இல்லை, இதில் இருக்கக்கூடியது வெள்ளை எறும்பு. இந்த வெள்ளை எறும்பு இருக்கிறது. தனியார் பஸ்களில் இந்த வெள்ளை எறும்பு போடப்பட்டதால் பஸ் சாரதிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் நீங்கள் வழக்கு தாக்கல் தொடுத்தீர்கள். அப்போ இதற்கு நீங்கள் யாருக்கு வழக்கு தாக்கல் தொடுக்க போகின்றீர்கள்? இதில் வாகன சாரதிகளுக்கா அல்லது இந்த அரசுக்கா? இதில் மேலதிக விடயம் ஒன்று கூறுகின்றேன். இதில் இருக்கக்கூடிய பொக்லைட், இது மஞ்சள் நிற விளக்கு. நிறைய பேர் கூறுகின்றனர் இந்த பொக்லைட் இந்த பொக்லைட் எதற்காக பாவிக்கின்றனர் என்றால், அதிக பனிமூட்டம் இறங்கி விட்டால் வாகனத்தை செலுத்த முடியாது. இந்த மஞ்சள் நிற விளக்குகளால் தான் பாதைகளை எங்களால் தெளிவாக. அப்படி இல்லை என்றால் நீங்கள் கூறுகின்ற ஒரிஜினல் லைட்டை மட்டும் போட சொல்லி ஹெட்லைட்டை நாங்கள் போட்டுக்கொண்டு போனால் ஹெட்லைட்டில் எங்களுக்கு தெரிய போகிறதும் இல்லை. டபுள் சிக்னல் போட்டாலும் எங்களுக்கு தெரிய போல நித்திரை வரும். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் உள்ளது. இதில் மேலதிக இன்னும் விடயங்கள் கூறுகின்றது என்னென்றால், இதில் விபத்துகள், இதில் மேலே இருக்கக்கூடிய பொக்லைட் போட்டுக்கிறாள், இதெல்லாம் அகற்ற கூறுங்கள். அதை பற்றி பிரச்சனை இல்லை, அகற்றலாம். ஆனால் சாரதிகளுக்கு நானும் ஒன்று கூறுகிறேன், இந்த விண்ஸ்கிரீனில் இருக்கக்கூடியது உங்களது ஸ்டிக்கர்களை, விளம்பரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதில் 2025 ஹாப்பி நியூ இயர். இப்போ இதற்கு இவர்கள் தடைகள் இல்லை. இதில் கடந்த காலங்களில் ஆட்சிகளில் மஹிந்த ராஜபக்ச அவர்களில் புகைப்படம் கூட பின்னால் பிரசுரிக்கப்பட்டது. தற்சமயம் இன்றைய நாட்டு ஜனாதிபதி வெளிநாடுகளில் கூட இவரது புகைப்படத்தை போட்டு அந்த நாட்டில் கூட நாங்கள் காணுகின்றோம் அல்லவா, அவரது புகைப்படங்கள் கூட பஸ்கள் செல்லுகிறது. அப்போ அதை வரவேற்கின்றார்கள், இதை ஏன் புறக்கணிக்கின்றீர்கள்? அதான் மிக முக்கிய காரணம்.
வீதி விபத்துக்கு காரணம் என்ன? அதற்கான மாற்றத்தை உண்டுபடுத்த வேண்டும். இன்றைய வாகன சாரதிகளுக்கு, ஆட்டோ சாரதிகளில் போய் நீங்கள் சன்வைசர், முன்னால் இருக்கக்கூடிய சன்வைசரை கலட்ட கூறி, இந்த சன்வைசர் எதற்கு உள்ளது என்று தெரியுமா? காலை நேரங்களில் வெயில் வந்து படுகின்ற சமயத்தில் அந்த சன்வைசர் வாயிலாகத்தான் படும். அந்த சன்வைசரில் படுகின்ற சமயத்தில் பார்வை வந்து யாராலையும் பார்க்க முடியாது. வெயிலுக்கு எல்லாரும் கூலிங் கிளாஸ் போட்டு செல்வதில்லை. அதுக்காக கூலிங் கிளாஸ் அந்த கண் குளிர்ச்சியோட இதுக்கு கிளாஸ் இல்லை. ஆட்டோ சாரதிகள் போட முடியுமா? இல்லாது. இதில் இருக்கக்கூடிய சைட் வைசர் உள்ளது. இந்த சைட் வைசர் எதற்காக போடுகின்றோம்? மழை காலங்களில் நீர் வந்து அடிக்கக்கூடாதுன்னு. மழை காலங்களில் நாட்டு ஜனாதிபதியும் சரி, இந்த அறிவிக்கை உண்டு பண்ணிய பிரதமரும் சரி, இந்நாட்டு சட்ட அமைச்சர்களுக்கும் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாட்டில் இருக்கக்கூடிய வாகன உதிரிப்பாகங்களில் 2வது சீன நாட்டு தயாரிப்பு. சீன நாட்டில் நீங்கள் ஒப்பந்தம் செய்யும் போது இந்த சீன நாட்டு விலக்குகள் வேண்டாம் என்று கூறிவிடலாமே. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய விபத்துக்கு மிக முக்கியம் இன்னொரு மேலதிக ஒரு காரணங்களை கூறுகிறேன். இந்நாட்டில் பாதை பற்றாக்குறை. பாதை அகலப்படுத்தவில்லை. இன்று அதிவேக பாதையாக உள்ளது. தலைநகர் கொழும்பிலிருந்து பல்வேறுபட்ட இடங்களுக்கு அதிவேக பாதை செல்லும். மாத்தறை நகருக்கு இந்த அதிவேக பாதைகளில் செல்கின்ற சமயத்தில் 2 மடங்குகளிலும் மின்விளக்குகள் எரிய வேண்டும். அதிவேக பாதைகள் பல கோடி ரூபாய் வருமானம் வருகின்ற இத்தகைய பாதைகளில் எங்கே மின்விளக்கு? சில இடங்களில் மின்விளக்கு இல்லை. 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு மின்விளக்குகள் இல்லை. மாத்தறை பகுதி நீங்கள் சென்றால் பார்வை மேற்றுக்கலாம். மேலதிகமாக இன்னும் ஒரு தகவல்களை கூறுகிறேன். தனியார் போக்குவரத்தும் இலங்கை போக்குவரத்து சபையும், தனியார் பஸ்களும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் விபத்துக்கான காரணம் இந்நாட்டு அரசு தான். இதற்கான காரணத்தை திட்ட தெளிவாக கூறுகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு பாதைகளில் செல்லக்கூடிய பஸ்களில் தொகை எவ்வளவு, அத்தகைய தொகைகளை மாத்திரம் நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் அதிகூடிய பணத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அங்கே ரூட் பெர்மிட் கொடுத்தால் அந்த பஸ் நடத்துகிற நிலை என்ன? ஒரு பஸ் ஒன்று ஃபினான்ஸ் கட்ட வேண்டும், டயர் உதிரிப்பாகங்கள் போட வேண்டும், சாரதிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க, அதில் ரிப்பேர் வந்தால் செய்ய வேண்டும். அதற்கான பணங்கள் எங்களிடம் இல்லை. காரணம், நீங்கள் வந்த சமயத்தில் பெட்ரோல் டீசலை விலைகளை கூட்டி 200 ரூபாய் என்று வந்த சமயத்தில் கூறினீர்கள் அல்லவா? 100 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசலை கொடுக்கலாம் என்று. எங்கே 100 ரூபாய்க்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள்? ஏன் இன்றைய நாட்டு ஜனாதிபதிகள் கூட கூறினீர்கள், என்னிடம் 400 ஃபைல்கள் உள்ளது. இந்த 400 ஃபைல்களில் சாரதிகளுக்கு மாத்திரமா இத்தனை சட்டங்களை நீங்கள் போடுகிறீர்கள். ஒவ்வொரு காலங்களில் கூட நீங்கள் தேர்தல் நேரங்களில் வாகன சாரதிகள் தேவை, ஆட்டோக்கள் தேவை, உங்களது கூட்டங்களுக்கு செல்வதற்கு பஸ்கள் தேவை. ஏன் உங்களது ஆட்சிகளுக்கு கூட நீங்கள் பஸ்களை வந்து வாடகை எடுத்து நீங்கள் மக்களை கூட்டி செல்லவில்லையா? தவறுகள் உங்கள் மீது உள்ளது. ஏனென்றால் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு தனியார் பஸ்களுக்கு ரேஸ் உள்ளது. இதற்கான காரணம் என்ன? இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் முதற்கட்டமாக. ஏனென்றால் இன்றைய நாட்டில் ஒரு டிப்போவுக்கு நீங்கள் எத்தனை பஸ்களை கொடுத்துள்ளீர்கள்? அந்த டிப்போக்களில் ஒவ்வொரு பஸ்களுக்கான வருமானம் என்ன? ஏனென்றால் தூர இடங்களுக்கு ஒரு கதைகளை நான் கூறினேன். அவிசா விலையிலிருந்து வருகின்றார்கள் தலைநகர் கொழும்புக்கு அவர்களை லோட் ஃபுல் அவர்களுக்கான வருமானத்தை தேடிக்கொண்டு வந்து இடையில் வந்து இப்போ நான் கூட 155 சாரதியாக இருக்கின்றது, இடையில் வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வருகிறீர்கள். இதில் என்ன இருக்குது? இதுபோல் பல்வேறுபட்ட இடங்களில் உள்ளது. காலை நேரங்களில் காலி மாத்தறை பகுதியில் இருக்கக்கூடிய கால் ரோட்டில் கூட நிறைய வாகனங்கள் வருகிறது. பாடசாலைகளில் பிள்ளைகளை ஏற்றி வருகின்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கான பஸ்கள் வெள்ளவத்தைக்கு அப்பாற்பட்ட 2 போர்டுகளை மாற்றிக்கொண்டு களுத்துறை, மாத்தறை இத்தகைய பகுதிகளில் நீங்கள் செல்கின்றீர்கள். அப்படி என்றால் இலங்கை தனியார் பஸ்ஸில் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கான வருமானத்தை நாங்கள் பெருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தான் ரேஸ் ஓட தான் வேண்டும். இந்த தவறுகளை நீங்கள் திருத்திக் கொண்டால் இந்த விபத்துக்கள் நடைபெறாது. ஆனால் இப்போ ரேஸ் ஓடுறதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நேரத்துக்கு போகிற ஒரு பிரச்சனை இருக்குது, பஸ்ஸுகள் அதிகமாக இருக்கனால ரேஸ் ஓடுறாங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது மக்கள் தானே, மக்களுடைய உயிர்கள் தானே சேதம். மக்கள் உயிர்களை சாரதிகள் வந்து இப்போ நாங்கள் வந்து அண்மையில் வந்து இந்த சிடிபி முகாமையாளர் பொது முகாமையாளரோடு பேசிய போது அவர் சொல்கிறார், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பேருந்துகளில் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து சாரதிகளுக்கு வந்து முறையான பயிற்சி வழங்கப்படுவதாக சொல்கிறார். ஆனால் தனியார் பேருந்து சாரதிகள் வந்து அப்படி இல்லை. நினைத்தவர்கள் எல்லாம் சாரதி படித்து முடித்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துவிட்டால் அவர் சாரதியாகி விடுகிறார். அவர் நினைச்ச பாட்டில் இப்படி வேகமாக ஓடுகிறார். இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்று போய்விட்டால் அதை ஓவர்டேக் செய்து செல்வதற்கு முயற்சித்து எப்படி விபத்துக்கள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த கடந்த ஒரு சில வருடங்களை பார்க்கும்போதே தனியார் பேருந்துகளில் தான் விபத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு ஆய்வு இருக்கின்றது. ஏன் தனியார் பேருந்துகளை விட அரசு பேருந்துக்கான விபத்துகள் அதிகமே உள்ளது. ஏன் இன்றைய இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை அழகுபடுத்துகிறோம் என்று கிளீன் லங்கா என்று கூறுகின்றீர்கள். என்னிடம் கூட சில ஆதாரங்கள் உள்ளது. தற்சமயம் நான் வருகின்ற சமயத்தில் ஒரு புகைப்படத்தை எடுத்து
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை போக்குவரத்து சபைக்கான சொந்தமான பேருந்து இது. இதன் அழகுகளை பார்த்தீர்களா? பார்க்க வேண்டும், எப்படி அழகாக உள்ளது. இதற்கு பதில்களை கூற முடியுமா? இன்றைய அவர்கள் கூறுகிறார்கள், டிப்போ உரிமையாளர்கள் என்ன கூறுகின்றார்கள்? நீங்கள் கூறியது போல வாகன ரேஸ் செல்கிறோம். நாங்கள் தனியார் போக்குவரத்து சபையுடன் நீங்கள் ஏகாபத் என்ற முறைகளை நீங்கள் கையாள வேண்டும். நீங்கள் கையாளவில்லை. அப்படி என்றால் நீங்கள் தூர இடங்களுக்கு செல்லுகின்ற சமயத்தில் உங்களுக்கான நேர அறவீட்டுக்குள் நீங்கள் எங்களுடன் வர வேண்டும். சாதாரணமாக ஹட்டனுக்கும் இந்த தலைநகர் கொழும்புக்கும் 4.5 மணித்தியால பயணங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம் தனியார் போக்குவரத்து. இதை 4 மணித்தியாலங்களில் செல்கின்றீர்கள் இலங்கை போக்குவரத்து சபை. அப்போ அதிவேகம் யார் செல்கிறது? அதற்கான காரணம் என்ன? இன்றைய தனியார் போக்குவரத்துக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்குமான எத்தனை பேருந்துகள் ஓடுகின்றன ஹட்டனுக்கும் இந்த தலைநகர் கொழும்புக்கும்? ஹட்டனில் இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் வருமானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பல கோடி ரூபாய் வருமானத்தை பெற்றுக்கொண்டால் அவர்கள் பஸ்களை ஏன் பரிசோதனை செய்யவில்லை? ஆங்காங்கே நாளுக்கு நாள் பரிசோதனை நடத்துகின்றார்கள். எதற்கு? தனியார் பேருந்து இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள் நடத்துனர் சரியாக நடத்துகின்றார்களா? இன்றைய அரசாங்கத்தில் எரிபொருள் அமைச்சருக்கு தெரியுமா, நிதி அமைச்சருக்கு தெரியுமா, ஒரு சாரதியாக, ஒரு பஸ் உரிமையாளர், ஒரு நடத்துனராக நாங்கள் படும் வேதனைகளை தெரிய முடியுமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தின் எங்களது அளவுகளை கூறுகின்றோம். இன்று 27 ரூபாய் முதல் கட்ட டிக்கெட்டுகளை கூறுகிறேன். 3 ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போகிறது? 2 ரூபாய் சில்லறை காசு எங்கே இருக்கிறது? மக்கள் அந்த 2 ரூபாய் சில்லறை காசு எங்களிடம் சண்டை பிடிக்கிறார். நீங்கள் பஸ்கள் கட்டணத்தை கூட்டுகின்ற சமயம் ஒன்று 30 ரூபாய் அல்லது 40 ரூபாய் அப்படி என்று கூட்டுங்கள். இந்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சரும் சரி, ஜனாதிபதி அவர்களும் நீங்கள் தெரிந்து கொள்ளும். பஸ் சாரதிகள் நாங்கள், நடத்துனர்கள் நாங்கள், பஸ் உரிமையாளர்களும் நாங்கள் தான். எங்களுக்கான தண்டப்பணத்தை கொடுக்கின்ற சமயத்தில் இந்நாட்டில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுகிறோம். நீதிமன்றத்தில் கூடுகிறார்கள் 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை. அத்தகைய தண்டப்பணத்தை செலுத்துகின்ற சமயத்தில் நான் அதில் அனுபவித்தேன். 20 ரூபாய் நாணயத்தாள்களை அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னு எண்ணுவதற்கு நேரம் தாமதம் இல்லை. அப்படி என்றால் 20 ரூபாய் உங்களுக்கு எண்ணுவதற்கு நேர தாமதம் இல்லை. நாங்கள் 5,000 ரூபாய்க்கு எங்கே போகிறது? அப்போ கிளீன்லாங்க எங்கே இருக்கிறது? மாற்றங்கள் உங்களிடத்தில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வருகின்றீர்கள். மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உங்களிடத்தில் முதலில். அரசாங்கத்துக்கு சொல்றீங்க? அரசாங்கத்துக்கு தான் பகிரங்கமாக தெரிவிக்கணும். மாற்றத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் கூறுகின்ற வாகன விபத்துகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. அப்படி என்றால் எங்களிடம் இருக்கக்கூடிய வாகனங்கள் 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் பழைய வாகனங்கள் தான் எங்களிடம் உள்ளது. ஆகையால் எங்களது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதிநவீன புது வாகனத்தை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள். அதற்கான கட்டணங்கள் அறவிடப்பட வேண்டும். ஏனென்றால் இத்தனை காலங்களாக நாங்களும் லைசன்ஸ் எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து நாட்டுக்கு வரி பணத்தை கட்டுகின்றோம். அப்பொழுது நீங்கள் கிளீன்லாங்கா என்று கூறுகிறீர்களா? அதிநவீனமாக இந்நாட்டை அதிநவீனப்படுத்துகின்றீர்கள். இருக்கின்ற வாகனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கு புதிய வாகனங்களை கொடுங்கள். அதற்கு பணம் அறவிடப்பட வேண்டாம். தனியார் போக்குவரத்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு விபத்து நடைபெறுகின்றன. அப்படி என்றால் தனியார் போக்குவரத்து சபை இலங்கை போக்குவரத்து சபை ஒன்றாக ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் தனியார் போக்குவரத்து என்பதை நீங்கள் அரசமயமாக்குங்கள். ஒரு பஸ் உரிமையாளர்களுக்கான எங்களது அதிகூடிய ஒரு நாளது வருமானம், எங்களது பஸ்களுக்கான இருப்புகளை டயர் வேஸ்ட், என்ஜின் வேஸ்ட், நீங்கள் உங்களது விபத்துக்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் எல்லாரும் பெருமாள் எங்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை தான் தேவை என்று, தனியார் போக்குவரத்து சபை தேவையில்லை என்று நீங்கள் எண்ணினார். எங்களது தனியார் பஸ்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் எங்களுக்கான வாடகை பணத்தை செலுத்திவிட்டு நீங்கள் சாரதி நடத்துடன் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கான தரமான ஊதியத்தை நீங்கள் கொடுங்கள். ஏனென்றால் இது இலங்கை போக்குவரத்து சபைக்கான பஸ்கள் சாரதிகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற சம்பளம் எவ்வளவு? 50,000 ரூபாய், அதற்கு மேல். அவர்களுக்கான விபத்துக்கள் என்று கூறுகின்ற அவர்களுக்கான லீவ் நாள் எத்தனை நாள் உள்ளது? எத்தனை நாள் அவர்களுக்கு இல்லை. தவறுகள் இருபக்கம் உள்ளது, ஒரு பக்கம் அல்ல இருபக்கம். இந்நாட்டு அமைச்சருக்கு நான் ஒன்று கூறுகிறேன். இந்நாட்டில் கிளீன்லாங்கா என்று கூறுகிறேன். பல்வேறுபட்ட இளைஞர் யுவதிகள் இன்று நாடு போதையில் மூழ்கிவிட்டது. 180%, பகிரங்கமாக ஒரு 180% போதையில் மூழ்கிவிட்டது. இதனை முதல் காப்பாற்றுங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகளை. கிளீன்லாங்கா என்று கூறுவது இதற்கு முதற்கட்ட ஆரம்பமாக உங்களது பயணம் எப்படி எத்தனைப்பீர்கள்? சார், இப்போ கிளீன் ஸ்ரீலங்காங்கிற விடயத்தில் இந்த பேருந்து சாரதியாக பேருந்தில் இருக்க பிரச்சனைகளை இந்தந்த விடயங்களை செய்யாதீங்க, இந்தந்த விடயங்களை செய்யுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த அரசாங்கம் கீழ்மட்டத்தில், அதாவது வாகனங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வாகன போக்குவரத்து முறைமை அதுலேருந்து ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வர நினைக்கிறாங்க. அப்போ அதற்கு இல்லையா நீங்கள் வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்குது? சிஸ்டம் சேஞ்சர் அதற்கு நான் வேண்டாம் என்று இதுவரை கூறவில்லை. நீங்கள் உங்களது சட்டத்தை நீங்கள் அமல்படுத்துகிற அந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கணும். சட்டத்தில் சிலவற்றை மாற்றங்களாக நீங்கள் உண்டு பண்ணுங்கள்.
உண்டு பண்ண வேண்டும். நாட்டு அமைச்சர் நீங்கள் கூறுகின்ற சட்டத்தை நீங்கள் கூறியது போல் எங்களுக்கு மானிய முறை ஒன்று இல்லை. எங்களுக்கான நீங்கள் டீசல் பெட்ரோல் விலையை குறைத்தீர்கள், எத்தனை ரூபாய் குறைத்தீர்கள்? மண்ணெண்ணெய்க்கான விலை குறைத்தீர்கள். மண்ணெண்ணெய் போட்டால் நாங்கள் வாகனம் செலுத்துகின்றோம் இல்லை. எங்களது வாகன உதிரிப்பாகங்கள் விலைகளை குறைக்கவில்லை. இன்றைய ஆயில் லிட்டர் ஒரு லிட்டர் ஆயில் விலை எவ்வளோ தெரியுமா? யாருக்காச்சும் இன்றைக்கு நிறைய பேர் ஃபோன் எடுத்துக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் எடுக்கிறீங்க, கமெண்ட் அடிக்கிறீங்க, இப்படி தடைப்பட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாரும் இந்த கமெண்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்க? ஆனால் ஒரு வாகனத்தை நடத்துகின்ற சமயத்தில் ஒரு லிட்டர் ஆயிலோட விலை எவ்வளோ? 1350 1400 ரூபாய்க்கு இடைப்பட்டது, 1500 ரூபாய்க்கு இடைப்பட்டது. இது டிஃபரன்ஸர் ஆயில் எவ்வளோ? டிஃபரன்ஸர்னா என்னன்னு தெரியுமா? சிலருக்கு கியர் ஆயில்னா என்னன்னு தெரியுமா? பவர் ஸ்டீரிங்னா என்ன? பவர் ஸ்டீரிங் ஆயில் என்னன்னு தெரியுமா? அதோட விலைகளை நீங்கள் எல்லாரும் என்றாவது சிந்தித்திருப்பீர்களா? நீங்கள் எல்லாரும் வாகனத்தில் ஏறணும், செல்கின்றோம். அதனை நடத்துவதற்கு எவ்வளோ கஷ்டம் என்று எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு அல்ல. பிரச்சனை இருபக்கம் உள்ளது. இதற்கான விபத்துக்கு நடைபெறுவதற்கு காரணம் இந்த முறைமை. இலங்கை போக்குவரத்து சபை, அரசு பேருந்து, இதன் ஒற்றுமை இல்லை. இருவரும் ஒற்றுமையாக இணைந்து ஒரு நேர சுசியை நேரத்தை சரிவர பயன்படுத்தினார்கள் என்றால் அந்த நேரத்தின்படி பஸ்கள் செல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த பஸ்களுக்கு தண்டப்பணம் என்று கூற வேண்டும். அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் அவர்கள் பின்தங்கி விட்டார்கள் என்றால் அதுக்கான தண்டப்பணத்தை பின்னால் வருகின்ற பஸ்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும். முன்னாள் பஸ்கள் செல்லுகின்ற சமயத்தில் 4:30க்கு செல்ல வேண்டும் என்றால் அவர் 4:35க்கு சென்றால் அவர்கள் லேட். அந்த டைம் லேட் அடிப்படையில் பின்னால் வருகின்ற பஸ்களுக்கு அந்த 5 நிமிடத்துக்கான தண்டப்பணத்தை ரூபாய் 500 அல்லது 1000 ரூபாய் கொடுத்தார்கள் என்றால் இந்த விபத்துக்களை தடுக்க முடியும். சரி, ஒரு தனியார் பேருந்து நடத்துனராக நீங்கள் இருக்கிறீர்கள், சாரதியாக இருக்கின்றீர்கள். உங்களிடம் நான் இந்த கேள்வியை கேட்டாக வேண்டும் இறுதியாக. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தந்த விஷயங்களை செஞ்சால் விபத்துக்களை குறைக்கலாம், இந்தந்த விடயங்களை தேவையற்றது அரசாங்கம் செய்ய தேவையில்லாமல் இருக்கின்றது. அப்போது இந்த நானே அதிகமாக பார்த்துருக்கேன், இந்த தனியார் பேருந்து சாரதிகள் நடத்தைகளை பார்க்கும்போது ஒன்று வாகனம் ஓட்டும்போது தொலைபேசி கற்றுக்கிட்டு போகிறாங்க, ஃபோனில் மெசேஜ் போட்டுக்கிட்டு போகிறாங்க, இந்த பாடல்களை சத்தமாக ஒளிபரப்பிக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி போகிற இடங்கள் எச்சில் துப்புறது, வெத்திலை எச்சில் துப்புறது, இது இங்கே குழுமம் மாத்திரமல்ல பல இடங்களிலும் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒழுக்கமின்மைகள் விடயமெல்லாம் என்ன செய்யலாம்? அதுக்கு அரசு தான் நிறுத்த வேண்டும். அரசு ஏன் வித்தலைகளை புகையிலைகளை ஏன் விற்கின்றீர்கள்? ஏன் சிகரெட் கம்பெனி என்று விற்கின்றீர்கள்? குடிபோதைக்கான மதுபானத்தை ஏன் நீங்கள் விற்கின்றீர்கள்? நீங்கள் நிறுத்த வேண்டும். நீங்கள் தயாரிப்பை நிறுத்துங்கள், குடிப்பதை நிறுத்துவார்கள். நீங்கள் தயாரித்து கொடுப்பது எதற்கு? இன்று இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் பார்களை திறந்து உள்ளீர்கள். அப்போ அதை எதற்காக திறந்துள்ளீர்கள்? யார் குடிப்பதற்கு? அப்புறம் குடித்து விட்டு குடிபோதையில் வாகனத்தை செலுத்துகிறார்கள். இறுதியாக நான் ஒன்று கூற நினைக்கிறேன். எங்களுக்கோ BMW பென்ஸுகளோ டிஃபைண்டரோ பெரிய அளவான மலிவான பெரிய விலை கொடுத்து வாங்குவதற்கு பணம் இல்லை. ஆகையால் ஆட்டோக்கள் தான் எங்களுக்கு BMW பென்ஸாக தெரிகிறது. ஆகையால் தான் இவர்கள் அலங்காரம் செய்கிறார்கள். அலங்கார பொருட்களை ஏன் நாட்டுக்கு இறக்குமதி செய்கின்றீர்கள்? சீன நாட்டுக்கு நீங்கள் ஒப்பந்தத்தை செய்தால் அந்நாட்டு கொடுப்பது என்ன? அந்நாட்டு பாகங்கள் உதிரி பாகங்களாக இருக்கலாம், பல்வேறுபட்ட பொருட்களை இந்நாட்டு கொள்வனவு செய்ய வேண்டும், விற்க வேண்டும் என எத்தனையோ என்று பல்வேறுபட்ட கடை தொழில்களை செய்கின்ற கடை உரிமையாளர் எத்தனை ஆயிரக்கணக்கான கடைகள் உள்ளது. அவர்களது வாழ்வாதாரமே அதில் தானே உள்ளது. உங்களது மேடை நிகழ்ச்சிகளில் நீங்கள் போடுகின்ற லைட் வெளிச்சங்களை எங்களுக்கு கண்கள் தெரியவில்லையே, அதுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் அழகான வண்ணங்களை நீங்கள் வண்ண விளக்குகள் போடுகின்றீர்களா, அந்த லேசர் லைட் வாயிலாக எங்களது கண்கள் பாதிப்படைகிறது, அது உங்களுக்கு தெரியுமா அமைச்சரே? உங்களுக்கு இதற்கான பதில் அவர்கள் கூறுவார்களா? இன்றைய லேசர் லைட் என்று கூறுகின்ற லைட் வெளிச்சங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவாக்குகிறது. தவறு இருபக்கம் உள்ளது. எங்கள் மீது மட்டுமே நீங்கள் எல்லாரும் தனியார் என்று எங்கள் மீது மட்டுமே தான் நீங்கள் எல்லாரும் பிள்ளைகளை சுட்டிக்கால். ஏன் எங்கள் மீது தவறுகள் அதிக வண்ணம் உள்ளதா? எங்களிடம் இருக்க தவறுகளை திருந்துவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குங்கள், நாங்கள் திருத்திக் கொள்ளலாம். இன்று தனியார் பஸ்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபைகளுக்கும் நான் ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். மக்கள் பயணிகள் செல்கின்ற ஆசனத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். உதாரணமாக ஹட்டன் கொழும்பு செல்கின்ற பஸ்கள் 4 4.5 மணித்தியால பயணம் செல்கின்ற பஸ்களில் அதன் ஆசனம் எப்படி உள்ளது என்று 2009 காலப்பகுதியில் இந்நாட்டு கடந்த ஆட்சி காலங்களில் மேலும் ஒரு விடயம் கூறப்பட்டது. சாரதிகளுக்கான சீட் பெல்ட் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்று. ஒரிஜினலாக வருகின்ற சமயத்தில் சீட் பெல்ட் யாரும் கொண்டு வரல. அன்றைய யாரோ ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட எங்களுக்கான ஆசன பட்டியை கூறுகிறேன் போட சொன்னார்கள். ஆசன பட்டியை நாங்கள் போடுகின்றோம், அதற்கான வீதிகளை நீங்கள் அகலப்படுத்தி தாருங்கள். ஏனென்றால் ஒரு சாரதியாக நாங்கள் படுகின்ற துன்பங்களை உங்களால் யாராலும் கூற முடியும். வெளிநாட்டில் இருக்கின்ற நிறைய நண்பர்கள் கூறுகின்றார்கள், புகைப்படங்களை அனுப்புகின்றீர்கள். வெளிநாட்டு பஸ்களில் இப்படி பெல்ட்டெல்லாம் சீட் பெல்ட் போடு செய்யணும்.
அப்படியாப்பட்ட சீட் பெல்ட் போட்டு ஓடுற நீங்கள் ஓடுகலாம், எங்களது ஊர்களில் உங்களால் ஓட முடியும். ஏன்னு கேட்டால் இப்படி நாங்கள் வளைவுகளை எடுக்கின்ற சமயத்தில் இந்த இடுப்பு பகுதியில் அந்த பெல்ட் போய் இருக்கின்ற சமயத்தில் எங்களால் சில நேரங்கள் மூச்சு கூட எடுக்க முடியாமல் உள்ளது. இந்த வருத்தத்தை யார் பதில் கூறுவார்? அப்படி என்றால் ஸ்ட்ரைட்டாக நேரான வீதிகளை நீங்கள் எங்களுக்கு அமைத்து தருவீர்களா? அதிவேக பாதைகளை செய்தது வண்ணம் நூரேலியே, ஹட்டன், மையங்கன போன்ற வீதிகளுக்கு அதிவேக பாதைகளை செய்து தருவீங்களா? நாங்கள் ஆசனப்பட்டிகளை செய்கிறோம். ஏன்னால் அதிவேக பாதை என்பது 3 வாகனங்கள் செல்ல வேண்டும். நம் நாட்டில் இருக்கின்ற அதிவேக பாதை 2 வாகனங்கள் மாத்திரமே செல்ல வேண்டும். அப்படி என்றால் இது அதிவேகமா இல்லை மித வேகமா? இதற்கான பதில்களை நீங்கள் தான் கூற வேண்டும். ரைட். அவே ஒரு பேருந்து நடத்துனராக, ஒரு தனியார் பேருந்து சாரதியாக திரு பிரசாத் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட எங்களுடைய கேள்விகளுக்கு இந்த பதில்களை வழங்கியிருந்தார். ஒரு சாரதியாக அவருடைய கண்ணோட்டத்தில், அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலே அவர் ஒரு ஓட்டுநராக முன்கொடுக்கின்ற சவால்கள், பிரச்சனைகளைத்தான் அந்த விடயங்களோடு தான் எங்களோடு அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார். ஆகவே இதிலிருந்து முக்கியமான தேவையான விடயங்களை உரிய அதிகாரிகள் பார்த்து பெற்றுக்கொள்வார்கள் நாம் நம்புகின்றோம். அதற்கேற்றாற் போல் இப்பொழுது நடக்கின்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய செயற்திட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது எப்படி இருப்பினும் பிரசாத் மாத்திரமல்ல, இப்பொழுது பிரதான ஊடகங்களை பார்க்கும்போது கூட அந்த செய்திகளில் நிறைய பேருந்து நடத்துனர்கள் இந்த இவர் கூறியதை போல இன்னும் பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். இத்தகைய கருத்துக்களை நாங்கள் கருத்துக்களை முன்வைத்த பிறகு எங்களுக்கான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வருகின்றன. என்னென்ன காவல்துறை வாயிலாக சட்ட ரீதியாக எங்களுக்கான பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அதற்கும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். பல்வேறுபட்டவர்கள் கருத்துக்களை தெரிவிக்க முன் வருவதில்லை. அத்தகைய ரீதியில் கிரீன்லாங்கா என்று கூற முடியுமா? அன்று நாங்கள் தான் இப்போ தற்சமயம் நான் கூறிய கருத்துக்கள் கூட எனக்கு எதிராக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரலாம். அதற்காக முகம் கொடுக்க வேண்டியது நான் தான் காரணம். அதற்கான எத்தனை தண்டப்பணங்கள் கொடுத்தாலும் கட்டப்போகுவது நான் தான், அதற்கான இவர்கள் அல்ல. இன்னும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய எத்தனையோ பேர் நாங்கள் அமைதியாக உள்ளோம். இந்நாட்டு அமைச்சரை கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்வாதார பிரச்சனை பல்வேறுபட்ட வழிகளில் செல்கின்றது. ஆகையால் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களது நாட்டு சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றோம், சிலவற்றை நாங்கள் புறக்கணிக்கிறோம். எங்களது குரல், எங்களது எதிர்குரல், எங்களது பேச விடுங்கள். முதலில் எங்களுக்கான எதிர்கருத்துக்களை பதிவிட வேண்டும். எங்கள் எதிர்கருத்துக்களை பதிவிட்டால் மாத்திரம்தான் உங்கள் குறைகளை எங்களால் சுட்டிக்காட்ட முடியும். இல்லை என்றால் நீங்கள் செய்வதெல்லாம் நிறை என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் நீங்கள் செய்யும் குறைகளை கண்களை மறைத்து விடாது. படித்தவர்கள் எல்லாம் மேதையும் அல்ல, படிக்காதவர்கள் முட்டாளும் அல்ல. ஏனென்றால் இந்நாட்டில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் தொழில் கொடுப்பவர்களும் அல்ல. ஆனால் படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் கொடுக்கின்றார்கள். இந்நாட்டில் வேலையில்லா பட்டதாரிகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அவர்களுக்கான தொழிலை முதலில் கொடுங்கள், மாற்றங்களை உருவாக்கலாம். ஆகவே நன்றி திரு பிரசாத் அவர்கள் இன்றைய இணைந்து கொண்டு இந்த நேர்காணலில் பல்வேறு விடயங்களை ஒரு சாரதி பார்வையிலிருந்து, ஒரு சாரதியாக, ஒரு பேருந்து நடத்துனராக அவர் முன் கொடுக்கின்ற விடயங்களை தான் எங்களோடு பகிர்ந்துள்ளோம். ஆகவே மிகவும் பயனுள்ள நிறைய தகவல்களை நாங்களும் பெற்றுக்கொண்டோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எதிருங்கள். இது சம்பந்தமாக இன்னும் பல பேரிடம் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல் எங்களுக்கு தெரியும் இந்த பாகங்கள், இந்த பேருந்துகளுக்காக இருக்கலாம், முச்சக்கர வண்டிகளாக இருக்கலாம், மோட்டார் சைக்கிள்களாக இருக்கலாம், அவற்றுக்கு மேலதிகமாக இணைக்கப்படுகின்ற இந்த பாகங்கள் விற்கப்படும் நிறைய வியாபார நிலையங்களும் இந்த கொழும்பின் அண்மையில் தான் இருக்கிறது. நாங்கள் அங்கே சென்றோம். அந்த வியாபார நிலையங்களில் இருக்கின்ற முதலாளிமாருடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒருவேளை இந்த அரசாங்கத்தால் அவை தடை செய்யப்பட்டால், இந்த உதிரி பாகங்கள் தடை செய்யப்பட்டால் அவர்களுக்கு என்ன ஆகும் என்பது குறித்து நாங்கள் ஆராய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். லங்கா ஸ்ரீகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசேகருடன் நான் டில்ஷான் மின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.